ஹலோ அண்ட் வெல்கம் டு எக்ஸாம் டெய்லி. இப்போ நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி யூனிட் 5ல இந்தியன் அரசியல் அப்படி இருக்குல்ல, அதில் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பஞ்சாயத்து ராஜ். ஓகே, இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று கிராமப்புற அளவில், இன்னொன்று நகரப்புற அளவில். ஸோ அவங்க ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். கிராமப்புற அளவில் பஞ்சாயத்து ராஜும், நகரத்தில் வந்து முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஓகே, ஸோ இந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் வாழும் மக்களுக்கு நல்வாழ்வை உயர்த்துவதற்காக, அதாவது கிராஸ் ரூட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அடிமட்ட லெவல்ல இருந்து இந்த அரசாங்கத்தோடைய நலத்திட்டங்கள் மக்களை போய் அடையணும் என்பதற்காக இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அல்லது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனம் தான் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையான பாலமாக செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க அமைப்பிலிருந்து வேறுபடுது. எப்படின்னா, ஒரு அரசாங்கமானது அதிகார பகிர்வுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கு. அரசாங்கமானது அதிகார பகிர்வுக்கு உண்டாக்கப்பட்டிருக்கு. அதாவது சட்டம் இயற்றும் நிறுவனம், சட்டம் நடைமுறை செய்யும் நிறுவனம், அப்புறம் சட்டத்தை சரிபார்க்கும் நிறுவனம் சொல்லுவாங்க. சட்டம் இயற்றும் நிறுவனத்தை மத்திய அளவில் பாராளுமன்றம் எனவும், மாநில அளவில் மாநில சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சட்டத்தை நடைமுறை செய்யும் நிறுவனமானது ஆட்சியாளர்கள் சொல்லுவோம். மத்தியில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அப்புறம் இதர மந்திரிகள், அப்புறம் இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில அளவில் பார்த்தீங்கன்னா கவர்னர், முதலமைச்சர், அவருடைய இதர மந்திரிகள், அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநில அரசாங்கத்தின் வழக்கறிஞர். ஸோ இந்த மாதிரி இவங்களாம் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆட்சியாளர்களாக செயல்படுறாங்க. அண்ட் சட்டத்தை சரிபார்க்கும் குழுவினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம், நீதித்துறையாக செயல்படுது. இங்க உள்ளாட்சி அமைப்புகள் வந்து இது மூணுத்தையும் தனக்குள் அடக்கி வைத்துக்குள்ள ஒரு அரசாங்க முறையாக செயல்படுகிறது. ஓகே, இந்த தல சுய ஆட்சி நிறுவனம் நாடு முழுவதும் அல்லாமல் அங்கங்கு பகுதிகளில் வாழும் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்து, இது ஒரே மாதிரியா தேசம் முழுவதும் செயல்படாது. ஏன்னா இந்த சட்டமானது அரசியலமைப்பு மூலமாக உருவாக்கப்பட்டு இருந்தாலும் அரசியலமைப்பில் வந்து இது ஒரு மாதிரி சட்டமாக தான் விரிவாக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த சட்டமானது ஒவ்வொரு மாநில அரசாங்கம் அல்லது மாநில சட்டமன்றம் உருவாக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கு. அப்போ மாநில சட்டமன்றம் உருவாக்கணும்னா தேசம் முழுவதும் ஒரே சீரான அரசு முறை அல்லது ஆட்சி முறை இருக்காது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு விதமான அரசு ஆட்சி முறைகள் செயல்படும். இப்போ இத தலா சுயாட்சி எதுக்காக, இதுல இருக்க அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஓகே, சில காரணங்களில் ஒரு அவசியமான நிறுவனமாகிறது. தற்காலத்தில் அரசியலமைப்பு பெரிதாகியும் அதன் பலன்கள் பெரிதாகியும் காணப்படுகிறது. அரசு பெரிய அமைப்பாகவும் அதில் வாழும் மக்கள் தொகை பெருகி இருப்பதால் ஒரு நாட்டின் அரசாங்கம் சிறந்த முறையில் செயல்படவும் அதன் பலவற்றை பகுதிகளில் வாழும் மக்களை குறிப்பிட்ட தேவையை கவனிக்கவும் கடினமாக இருக்கிறது. இப்போ நம்ம நாடு இந்திய அரசு அப்படின்றது ஒரு துணை கண்டம்னு சொல்லுவாங்க. இப்போ துணை கண்டம்னு சொல்லும் போது ஒரு பெரிய பகுதிக்கு ஒரே ஒரு அரசு முறையை செயல்பட்டுட்டு அந்த அரசாங்கம் முழுக்க எல்லா பொறுப்பையும் எடுத்து செயல்படுறது கடினமா இருக்கும். அப்போ மக்களுடைய தேவை அரசாங்கத்தை போய் அடையாமல் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ மக்களின் தேவை அரசாங்கத்தை போய் அடையணும் அப்படின்ற பட்சத்துல மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு பாலம் தேவைப்படுகிறது. அந்த பாலமாகத்தான் இந்த சுய ஆட்சி, மாநில சுய ஆட்சி அல்லது உள்ளாட்சி வந்து செயல்படுது. ஒரு நாட்டில் எழும் சிக்கல்கள் இடத்திற்கிடமிருந்து மாறுபட்ட தன்மையுடனவை, ஒரே தன்மையானவை அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையும் ஒன்னா இருக்கு. குஜராத்ல இருக்கிற பிரச்சனையும் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கிற பிரச்சனையும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்கிற சிக்கல்கள் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கும். அப்போ அந்த சிக்கல்கள் அரசாங்கத்தை அடையிறதுக்கு லேட் ஆகும். அதே மாதிரி அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டமும் திட்டமும் ஒரே தேசம் முழுக்க ஒரே மாதிரியான சட்டம், ஒரே மாதிரியான திட்டம் நடைமுறைக்கு வந்தா அந்த பகுதிக்கு உள்ள இருக்கிற, அதாவது ஆங்கிலத்துல ரீஜனல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பகுதி சார்ந்த சிக்கல்களை எப்படி தீர்மானிப்பது, இந்த பகுதி சார்ந்த சிக்கல்களை எப்படி குறை தீர்ப்பதுன்னா இந்த மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள் மூலயமா தான் அந்த பகுதிக்கு என்ன தேவை, அந்த பகுதியில என்ன சிக்கல், அந்த பகுதியில என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்த்து வைப்பது அப்படின்னா பார்க்கணும். இதனாலதான் இது அவசியம் என்று காணப்படுகிறது.